அபிஷேகம் பெற்றவன், அழைக்கப்பட்டவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடுகளை மேய்க்கிறது வரைக்கும் குடும்பத்திற்கு கூட, தகப்பன் வீட்டுக்கு கூட மறக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தான். ஆனா எப்போ ஆடு மேய்க்கிறதுல இருந்து யுத்த களத்திற்கு வந்தானோ அன்றைக்கு அவன் பேரு பெருமைப்பட்டது. ஹல்லேலூயா. என்றைக்கு கோலியாத்தை வீழ்த்தினானோ அன்றைக்கு அவனுடைய பேர் தேசம் முழுவதும் அறியப்பட்டதாய் மாறிச்சு. நீங்க யுத்தம் பண்ணாவிட்டால் உங்க பேர் ஒரு நாளும் பெருமைப்படாது. எத்தனை பேர் விரும்புறீங்க என் பிள்ளையினுடைய பேர் பெருமைப்படணும், என் கணவனாருடைய பேர் பெருமைப்படணும்? எத்தனையோ மனிதர்களுடைய பேர் இந்த பூமியில அன்றும் இன்றும் என்றென்றுமாய் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறது. 100 வருஷமானாலும் இன்னைக்கும் அவருடைய புகழ் மறையல, பேர் மறையல. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தேவனால் உங்களுடைய பெயர்கள் பெருமைப்படுத்தப்படும். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், யுத்தம் பண்ணினா ஜெயம் உண்டு. யுத்தம் பண்ணினா சுதந்தரிப்பீர்கள். யுத்தம் பண்ணினால் சிம்மாசனத்தில் உட்காருவீர்கள். யுத்தம் பண்ணி யுத்தத்தில் நீங்க ஜெயித்தா 100 பேருக்கு அதிபதிகளாய் மாறுவீர்கள். யுத்தத்தில் ஜெயித்தால் 1000 பேருக்கு அதிபதிகளாய் மாறுவீர்கள். யுத்தம் பண்ணி ஜெயித்தால் பிரதான ஆமென் தலைவனாய் நீங்க மாறுவீர்கள். பிரதான சேனாதிபதிகளாய் நீங்க மாறுவீர்கள். யுத்தம் பண்ணாதது வரையிலோ உங்களால மாறவே முடியாது. யுத்தம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? யுத்தம்னா ஜெபம். இன்னைக்கு நாம யுத்தம் பண்ணி இந்த காலத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஜெபம் பண்ணி தேசத்தையே மாற்றலாம், ஜெபம் பண்ணி குடும்பத்தை மாற்றலாம், ஜெபம் பண்ணி மனிதர்களை மாற்றலாம், ஜெபம் பண்ணி சூழ்நிலைகளை மாற்றலாம், ஜெபம் பண்ணி விக்கிரகத்தின் கிரியைகளை அழிக்கலாம், ஜெபம் பண்ணி மாந்திரிக கட்டுகளை உடைக்கலாம், ஜெபம் பண்ணி வியாதியின் கட்டுகளை உடைக்கலாம். ஜெபத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. போராடு, ஜெபம் பண்ணு, ஆமென், உபவாசி, ஒரு யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. யுத்தம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு அடிக்கடி பலகீனம் வருகிறது, ஏன் உங்களுக்கு அடிக்கடி பலகீனம் வருகிறது? என் கணவன் மனைவிக்குள்ளாய் ஒரு அன்பு இல்லை, ஒருத்தன் போராடி கொண்டிருக்கிறான். அவனை கட்டுனா மொத்தமும் கட்டப்படும். இன்னைக்கு வியாதி பிசாசின் கிரியைகளினால வருகிறது, சமாதான குறைச்சல் பிசாசின் கிரியைகளினால வருகிறது, தரித்திரம் பிசாசின் கிரியைகளினால வருகிறது. அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் எங்க போராடுகிறான் அதை நீங்க கவனிக்கணும். அதுக்கு விரோதமா, அந்த காரியத்துக்கு விரோதமா ஜெபிக்கணும். அப்போ இப்பொழுது நீங்க பார்க்கிற அந்த கடினமான மனைவி அன்பான மனைவியாக மாறுவாள். கர்த்தர் மாற்றுவார். இப்பொழுது பார்க்கிற பயங்கரமான குணமுடைய கணவனார நீங்க அன்பானவராய் நீங்க மாறி இருக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பலவானை முந்தி கட்டினால் இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும்? நம்புறீங்களா? நல்ல விசுவாசத்தோடு முழங்கள் படிக்கிட்டு எல்லாருக்காக ஜெபிக்கணும். ஜெபம் அதிகமா பண்ணாட்டா ஜெயிக்க முடியாது. ஆகையினாலதான் முன்னோர்கள் சொல்றாங்க, ஜெபமே ஜெயம், ஜெபந்தான் ஜெயம். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் அவ்வளோ முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் சாதாரணமா எண்ணப்படுகிறது. ஜெபம் என்கிறது வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடு கூட போராடுகிற ஒரு யுத்த மாதிரி. ஜெபிக்கணும், ஆவில நிரம்பி ஜெபிக்கணும், அனலா ஜெபிக்கணும், சோர்ந்து போய் ஜெபிக்க கூடாது, கொட்டாய் விட்டு ஜெபிக்க கூடாது, தூக்கத்தோடு அரை தூக்கத்தோடு ஜெபிக்க கூடாது. நல்ல வாய்களை திறந்து போராடி ஜெபிக்கணும். அந்த ஜெபம் ஒரு சாத்தானுக்கு சவாலாக இருக்கும். அந்த ஜெபம் சாத்தானால நிற்க முடியாது. அவன் எங்க கிரியை செய்கிறான் அந்த இடத்தை சொல்லி, அந்த காரியத்தை சொல்லி, அந்த நபரை சொல்லி, அந்த ஊரை சொல்லி, அந்த மாவட்டத்தை சொல்லி, அந்த மாநிலத்தை சொல்லி ஜெபித்து பாருங்க. அவன் ஓடிதான் ஆகணும். நாம போராடுனா அவன் நிற்க முடியாது. நாம போராடினா அவன் ஓடிதான் ஆகணும். அல்லேலூயா. தாவீதை பார்க்க முன்பதாக என்ன ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இந்த உலகம் முழுவதும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 300 பைபிளின் கடைசி பகுதி 329. 1 யோவான் 5:19. ஜீசஸ். ஹல்லேலூயா. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் எதற்குள்ளா கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ளா கிடக்குது. கர்த்தர் உலகம் முழுவதிலையும்
கிடக்கிற பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிற அநேக மனிதர்கள் மத்தியில உங்களையும் என்னையும் கர்த்தர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. நாமளும் ஒரு நாட்களில் பொல்லாங்கனுக்குள்ளாய் கடந்தோம். பொல்லாங்கன் கொண்டு வந்த வியாதிக்குள்ளாய், பொல்லாங்கனுடைய மாந்திரிக கட்டுகளுக்குள்ளாய், பொல்லாங்கனுடைய பாவ கட்டுகளுக்குள்ளாக தான் நாமளும் கடந்தோம். தரித்திர கட்டுகளுக்குள்ளாய் நாமளும் கடந்தோம். கர்த்தரோ நம்மை ரட்சித்து மீட்டெடுத்து தூக்கினார். இப்பவும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ உலகம் இன்னும் பொல்லாங்கனுக்குள்ளாக தான் கிடக்குது. பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிற உலகத்தை தான் இயேசு கிறிஸ்து ரட்சிக்க வந்தார். பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிற அந்த உலகம் ரட்சிக்கப்படக்குதான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி தந்தார். சபையில ஜனங்களை எழுப்பி தந்தார். ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பி தந்தார். ஊழியம் செய்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பி தந்தார். அப்போ உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளதான் இன்னுமே கிடக்குது. உங்க ரட்சிக்கப்படாத கணவன் பொல்லாங்கனுக்குள்ளாய் இருக்கிறார்கள். சபைக்கு வந்து ரட்சிக்கப்படாத மனைவி பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறார்கள். சபைக்கு வராத உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறது. அல்லேலூயா. யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும், ஜெயிக்கணும், சுதந்திரிக்கணும். யுத்தம் பண்ணினால் உங்களுக்கு கனம் வரும். அல்லேலூயா. ஒரு யுத்தம் பண்ணி ஜெயித்துட்டா, ஒரு கார்கில் யுத்தத்தில் ஜெயித்தாங்க. இந்தியா இராணுவம் ஜெயித்தது. அதில் முக்கிய காரணமாக இருந்த அநேகர் பதக்கங்களை பெற்றார்கள், பதவி உயர்வை பெற்றார்கள், சம்பள உயர்வை பெற்றார்கள். அந்த யுத்தத்திற்கு பிறகு கனம் வந்தது, மேன்மை வந்தது, உயர்வு வந்தது, செல்வம் வந்தது, ஐஸ்வர்யம் வந்தது, புகழ் வந்தது, பட்டம் வந்தது. அத்தனை மேன்மையை பார்க்கிலும் 100 மடங்காய் கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். இந்த சத்தத்தை காணும். அல்லேலூயா. யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் புகழ் வரும், உங்களுக்கும் மேன்மை வரும். யுத்தம் பண்ணி தான் ஆகணும். உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறது. இந்த உலகத்தை மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் பொல்லாங்கனோடு ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அவனோடு எப்படி ஃபைட் பண்ண முடியும்? அவன் ஆவியா இருக்கிறான். காற்றை அடிக்க முடியுமா என்ன? காற்றை நோக பண்ண முடியுமா என்ன? காற்று போல இருக்கிறான். அவன் ஆவியா இருக்கிறான். அவனோடு எப்படி போராட முடியும்? அல்லேலூயா. அவன் ஆவியா இருக்கிறான். அந்த ஆவியோடு போராடணும் அப்படின்னா, அந்த ஆவியை துரத்தணும்னா முதல்ல நீங்க ஆவியில இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஆவியில அனலா இருக்கணும். ஆவில நிரம்பி ஜெபிக்கணும், ஆவில நிரம்பி ஆராதிக்கணும், ஆவில நிரம்பி துதிக்கணும். ஆவில இருக்க வேண்டியது அவசியம். நான் சொல்லுகிறேன், நீங்க யுத்தம் பண்ணணும். நீங்க யுத்தம் பண்ணுவீர்களானால் உங்களுக்கு கனம் வரும். தாவீது யுத்தம் பண்ணினான். ஹல்லேலூயா. கோலியாத்தை ஜெயித்தான். எத்தனையோ யுத்தத்தை ஜெயித்தான்.